அறிவியல் சிந்தனைக்குள் சீரீஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கொஸ்டின் பாருங்க. கீழ் காண்பனவற்றுள் எவை ஐசோபார்கள் என்பதை அடையாளம் காண்க. இந்த கொஸ்டின் கொடுத்துட்டு கீழே ஒரு 4 எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுல எது ஐசோபார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும்னு சொல்லிருக்காங்க. அப்போ இதை சார்ந்து கொஞ்சம் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுல யார் ஐசோபார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஐசோடோப். ஐசோடோப்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கணும். ஒத்த அணியனையும் வேறுபட்ட நிறையெண்ணையும் கொண்ட ஒரே தனிமத்தின் அணுக்கள். ஓகே, ஒத்த அணியனையும் வேறுபட்ட நிறையெண்ணையும் கொண்ட ஒரே தனிமத்தின் அணுக்கள். அணியன் அப்படின்றது கீழே இருக்கக்கூடியது, நிறையன் அப்படிங்கிறது ரைட் சைட்ல மேல இருக்கும், அணியன் அப்படிங்கிறது லெப்ட் சைட்ல கீழே இருக்கக்கூடியது. ஓகே, அப்ப ஒரே மாதிரியான அணியன். இது 3 ஹைட்ரஜனுடைய ஐசோடோப்புகள். ஃபர்ஸ்டுக்கு பேரு ஹைட்ரஜனுக்கு பேரு புரோட்டியம் அப்படின்னு பேரு, டியூட்ரியம், டிரிட்டியம். இது வந்து ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லலாம், புரோட்டியம் சொல்லலாம். இப்ப புரோட்டியம், டியூட்ரியம், டிரிட்டியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது 3த்துலயும் அணியன் அப்படிங்கிறது சேம், ஒரே மாதிரி இருக்கும். நிறையன் அப்படிங்கிறது மாறுபட்டிருக்கு. அப்போ ஒத்த அணியனையும் வேறுபட்ட நிறையனையும் கொண்ட ஒரே தனிமத்தின் அணுக்களா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஐசோடோப். இந்த ஐசோடோப்ல இன்னொரு இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கீங்க. ஐசோடோப்ல எப்போதும் நியூட்ரான்களின் எண்ணிக்கை அப்படின்றது ஒரே மாதிரி இருக்காது, நியூட்ரான்களின் எண்ணிக்கை மாறுபடும். ஓகே, செகண்ட் பாருங்க, இதனுடைய ஐசோடோப் சார்ந்த மேலும் சில எடுத்துக்காட்டுகள். கார்பன் 12, கார்பன் 13, அதே மாதிரி குளோரின் 35, குளோரின் 37. இதுவும் ஐசோடோப்புகளுக்கான எடுத்துக்காட்டு தான். ஐசோபார் பாருங்க, ஒத்த நிறை எண்ணையும் வேறுபட்ட அணியன்களையும் கொண்ட வெவ்வேறு தனிமத்தின் அணுக்கள். ஒத்த நிறை எண்ணையும் வேறுபட்ட அணியன்களையும் கொண்ட வெவ்வேறு தனிமத்தின் அணுக்கள். இங்க எது சேமா இருக்கும் அப்படின்னாக்கா ஐசோபார்ல நிறையன் சேமா இருக்கும், அணியன்னும் எலமெண்ட்டும் வெவ்வேறா இருக்கும், அது ஐசோபார். நெக்ஸ்ட் ஐசோடோன். ஐசோடோன் ஒத்த நியூட்ரான் எண்ணிக்கை கொண்ட வெவ்வேறு தனிமத்தின் அணுக்கள். இதுல அணியன், நிறையன் இது எதுவுமே சமமா இருக்காது, எலமெண்ட்டும் சேமா இருக்காது. ஆனா எது மட்டும் சேமா இருக்கும்னா நியூட்ரான்களின் எண்ணிக்கை மட்டும்தான் சேமா இருக்கும். அதுல ஐசோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஐசோன்னா சேம் அப்படின்னு அர்த்தம். ஐசோன்னா சேம், ஒத்த அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்க பாருங்க, ஒத்த நியூட்ரான் எண்ணிக்கை கொண்டிருந்தனா அது ஐசோடோன். அப்ப ஐசோடோன்ல நியூட்ரானின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா A-CZ. அப்ப 11 - 5 பார்த்தோம்னா நம்மளுக்கு 6 அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி 12 - 6 பார்த்தாலும் நம்மளுக்கு 6ங்கிறது கிடைக்கும். அப்ப A-CZ மூலமா நம்ம ஒத்த நியூட்ரான் எண்ணிக்கை சமமா இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்ப நம்மளுக்கு இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. எது ஐசோபார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐசோடோன்னா ஒத்த அணியன், ஐசோபார்னா ஒத்த நிறையன், ஐசோடோன் அப்படின்னா ஒத்த நியூட்ரான்களின் எண்ணிக்கை, இதுதான் சமமா இருக்கும். அப்போ ஐசோபார் அப்படின்றதுனால யாருக்கு நிறையன் சமமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆர்கானுக்கும் கால்சியத்துக்கும் 2க்கும் ஒரே மாதிரி சமமான நிறையன் அப்படிங்கிறது இருக்குது. அதனால 1 மற்றும் 3 இது 2ம் சரி. அதனால ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான சரியான ஆன்சர். நன்றி.